Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் திமுகவினரால் நிகழ்த்தப்படும் பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமான விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அதிமுக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டங்களின் சார்பில் நாளை நடைபெற இருந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், ஆர்ப்பாட்டம் ஒத்திவைப்பதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரால் நிறுத்தப்படக்கூடிய பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமான விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டங்களின் சார்பில் 17/11/2025 அன்று நடைபெறவிருந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 20/11/2025 அன்று ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தலைமை கழகம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினரால் நிகழ்த்தப்படும் பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமான விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டங்களின் சார்பாக 17/11/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் எழும்பூர் ருக்குமணி லட்சுமிபதி சாலையில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளதால் மேற்கண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்பட்டு 20/11/2025 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் எழும்பூர் ருக்மணி லட்சுமதி சாலையில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.